யாரு நீயா நானாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. திராவிட மாடல் அரசு வந்து செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. புதுசா வர ஆளுகளுக்கு வழி விடுமேன்னு பார்ப்போம். புதுசானா யார் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிய? அது எப்படி போட்டதான் சொல்ல முடியும். இப்ப விஜய் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காப்ல. அவனுக்கு விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க? அது ஒரு சீமான் இருக்காப்ல. சீமான் நல்லா தான் பேசுறாரு செய்தாரு. கொடுத்து பார்க்கல ஒரு நாளும். ஆமா, இப்ப எடப்பாடி தலைமையில இப்போ என்டிஏ கூட்டணி வருது. அதோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிய? வந்தா நல்லா இருக்கும். முதல்ல வந்து நல்லா தான் இருந்தது. இனிமேல் வர்றது எப்படி இருக்குன்னு வந்தா போட்டதான் தெரியும். 2021 எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்கல்ல? ஆமா. யாருக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே. சரி, இந்த வட்டம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு இருக்கீங்க? என்ன புதுசா ஓட்டுன்னு பார்க்கோம், சீமானு கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஆனா இது முக்கியமான எலெக்ஷன் நினைக்கிறேன். அதாவது திராவிட மாடல் அரசு அதோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கீங்க? ரொம்ப மோசமா இருக்கு. யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கீங்க? யார் வந்தான்றதை தாண்டி இருக்கிற 2 பேர் வேணாம்னு நினைக்கிறேன். 2 பேர்னா யார் யாரை சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த 2 ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. இப்போ ஏடிஎம்கே ஃபுல்லாமே மாற்றங்கள் ஆகி மாற்றி இப்போ எடப்பாடி அவர்களே போயிருக்கு. ஆமாம். அப்படிங்கும்போது அவங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ல தான் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இருந்தாலுமே அவங்களுமே பார்ஷியாலிட்டி பார்த்து தான் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால அவங்க வந்தாலுமே இதே தான் தொடரும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காரு, ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சுருக்காங்க, வந்து நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறோம். சீமான் நம்பிக்கைக்குரியவர் தான். ஆனால் நம்பிக்கையெல்லாம் வீண் போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2021 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிங்களா? போட்டு. யாருக்கு போட்டீங்க? எனக்கு எலெக்ஷனுக்கு வந்ததுலேருந்து நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். சரி, இந்த வட்டம் யாருக்கு போடலாம்னு நினச்சிங்க? நாம் தமிழரையும் நிராகரிக்கணும்னு நினைக்கிறேன். நிராகரிக்கணும்னா அடுத்து யாருக்கு போடலாம்னு இது பண்ணாங்க? விஜய்க்கு தான் போடலான்னு. மேலே வந்து தமிழக அரசில் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? அது மேலே வந்து மோடி தான் இருக்காரு. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி இருக்காரு, மத்திய அரசுல. தமிழகத்துல வந்து இப்போ ஸ்டாலின் இருக்காப்ல. ஆமா, முதல்வர் திருப்பி அவரே வரலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் மாற்றணும்னு நினைக்கிறேன்? ரெட்டையில வரலாம். எடப்பாடி வரணும்னு நினைக்கிறேன். ஆமா. விவசாயம் உங்களுக்கு வருஷத்துக்கு இந்த 6000 ரூபாய் மானியம் வருதா? வரலையா? மாநிலம் வரல, நஷ்டம் வரல. இப்ப நஷ்டம் ஏற்கனவே எழுதி கொடுத்துருப்பீங்கல்ல? எல்லாம் எழுதி கொடுத்து இன்சூரன்ஸ் கட்டியாச்சு, ஒண்ணுமே வரல. 3 வருஷமா வரல. உங்க இதுல இப்போ எம்எல்ஏ உள்ள வந்து செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்காப்போ? அது இப்ப இது நல்லா இருக்க, ரூபாய் பத்தி வர மாட்டாங்க. தமிழக அரசு ஸ்டாலின் அப்பா ஆட்சி எப்படி இருக்கு? அது 1-2 செய்தாங்க, செய்ய மாட்டாங்க. இன்னுமே யாரு வராங்கன்னு சரி தெரியல. அடுத்து யாரு வரலாம்னு நினைக்கிய? இன்னுமே அடுத்து விஜய் தான் வரணும். விஜயா? ஆமா. சரி, விஜய் எதனால வரலாம்னு நினைக்கிய? அவன் கொஞ்சம் நாட்டுக்கு செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சரி. என் இவரு ஸ்டாலின் அரசு செய்யலையா? செய்யல. சரி, விவசாயத்துக்கு மானியம் எல்லாம் வருதா? எங்க வந்திருக்கு? வரல. எழுதி விட்டாங்க, ஆனா ஒன்னும் வரல. சரி, இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ ஒரு சமயம் நினைச்சிருக்காருல்ல, அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. அவர் திருப்பி அவரே வரலாம் நினைக்கல, மாற்றணும்னு நினைக்கீங்களா? அவரே வரலாம். அண்ணா உங்க பேருனா? என் பேர் செம்மையா பாண்டியன். செம்மையா பாண்டியன். சரிங்கண்ணா, எந்த ஊர்னா? அம்மால்வட்டி. ரைட்ண்ணா. நீங்க ஆல்ரெடி வைஸ் பிரசிடண்டானா? வைஸ் பிரசிடண்ட். சரிண்ணா. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம். சரிண்ணா. உங்களோட செயல்பாடு இங்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்கேன். பாடம் கொண்டு வந்திருக்கேன். வேற சின்ன உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன். இந்த விவசாய மானியம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? மானியத்துல லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் சொசைட்டில. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. என்னென்ன மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க? மத்தியரமில்ல பாலம் கொண்டு வந்திருக்கீங்க. தண்ணி எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஜல் ஜீவன் திட்டம் கொடுத்தாச்சு. எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சு. இது இங்க உள்ள எம்எல்ஏ அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்க கம்மி தான். உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்படி ஒத்துழைப்பு? எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை. சரிங்கண்ணா. இது மத்திய அரசோட ஒத்துழைப்பு? மத்திய ஒத்துழைப்பு. மாநில அரசு எப்படி சப்போர்ட் பண்ணுது? அது சப்போர்ட் இல்லை. தமிழக அரசு உங்களுக்கு சப்போர்ட் இல்லை? ஆமா. அப்பா ஆட்சியில உங்களுக்கு எப்படி சிறப்பா இருக்குன்னு தோணுதா, என்ன சொல்லுது? இல்ல அம்மா ஆள மாதிரி இல்ல. தமிழக அரசுல மாற்றம் வேணும்னு நினைக்கீங்களா? மாத்துதான் வந்தா தான் நல்லது. மேல யார் வந்தா நல்லா இருக்குங்க தமிழக அரசுல? தமிழ்ல இரட்டையில வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி என்ன? ஆமா, எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். ரைட். உங்க கோரிக்கை எதுவும் இருக்கானா? கோரிக்கையா இருக்கு. சொல்லுங்கண்ணா. கோரிக்கை இந்த வியாபாரத்தை பார்த்து ரோடு வேணும். கோட்டையை பார்த்துக்கு ரோடு வேணும். அது டாயிங் கட்டி தண்ணி ஆத்தண்ணி போகாம கிடக்கு. இது வரைக்கும் நீங்க கோரிக்கை அவங்க கிட்ட கேட்டு இருந்திருக்கீங்களா? நான் திருமணத்துல ஏத்தி விட்டு எம்எல்ஏ சரினாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓ, சரி.